போன வருஷம் என்டிபிசி யுஜி எக்ஸாம் நான் எழுதும்போது, நான் ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே செக்ஷன் வைஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி தான் நான் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எல்லா 100 கொஸ்டினும் ஒண்ணா இருந்தது. ஸோ, எனக்கு அத ரியலைஸ் பண்றதுக்கே ஒரு 1 இல்ல 2 நிமிஷம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் செக்ஷன் வைஸ் மாத்தி, மாத்தி எனக்கு ஏத்த மாரி நான் அட்டெண்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். எப்பயுமே யுஜில வந்து இந்த மாரி தான் செக்ஷன் வைஸ் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாரி கிராஜுவேட்ல வந்து 100 கொஸ்டின் மொத்தமா வந்திருக்கும். ஸோ, நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்றத வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நேத்து வீடியோல ஓவர் கான்ஃபிடன்ஸ பத்தி சொல்லியிருப்பேன். எக்ஸாம் அப்ப அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ன்ட்டு. அத பத்தி இன்னைக்கான வீடியோல கன்டின்யூ பண்றேன். அதாவது என்னன்னா, ஒரு சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா உங்க மைண்ட் அத அட்டெண்ட் பண்ணு. நம்ம கொஸ்டின் கம்மியா தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு ஆன்ஸர நீயே ஆப்ஷன சூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணும். அந்த டைம் அத சொல்றத தயவு செஞ்சு கேட்றாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா தான் ஆன்ஸர் பண்ணி நல்ல தெரிஞ்ச கொஸ்டின போட்டு நல்ல மார்க்க எடுத்து வச்சிருப்போம். அது சொல்றத கேட்டு ஒரு 5, 10 கொஸ்டினே நம்ம ரேண்டமா அடிச்சு விடும்போது, அது நெகட்டிவ் மார்க்லாம் நமக்கு போயிடும். அது நமக்கு நார்மலைசேஷன்லயும், கட் ஆஃப்லயும் பெரிய ஆப்ப வச்சுரும். அதனால தான் சொல்றேன் தெரிஞ்ச கொஸ்டின மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டஃப்னஸ்க்கு ஏத்த மாரி நார்மலைசேஷன்ல மார்க் இன்கிரீஸும் கம்மியும் ஆகும். அதனால கொஸ்டின் கம்மியா போட்டிருந்தாலுமே, கம்மியா தானே போட்டிருக்கோம்னு நெனச்சு ஃபீல் பண்ணாம, தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் பக்காவா போட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளிய வாங்க. அதுதான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல வேண்டியது. வேற எதுவும் இல்ல. நாளையில வீடியோல இருந்து நான் என்னென்ன படிக்கிறேன்றத நான் டெய்லியும் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மீண்டும் நான் ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஏதாவது டவுட் வந்தா கமெண்ட்ல கேட்டு போங்க. பாய்.